இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் தமிழகம் முழுவதும் உள்ள பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்களும் டெட் தேர்வர்களுமே ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கியமான அப்டேட்டை பத்தி தான். விஷயம் என்னன்னா, டெட் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற 60% மதிப்பெண்கள், அதாவது 90 மார்க் வாங்கணும். இதை பொது பிரிவினருக்கும் 50%, அதாவது 75 மார்க்காக குறைக்கணும். குறிப்பா ஏற்கனவே நடந்த தேர்வுகளுக்கும் இதை முன் தேதியிட்டு அறிவிக்கணும் அப்படின்னு கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஆனா இப்ப தமிழக அரசு நீதிமன்றத்தில் ஒரு எதிர்மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதுல சுத்தி வளைக்காம ரொம்ப தெளிவா ஒன்னே ஒன்று சொல்லியிருக்காங்க. அரசு தரப்புல அப்படி என்னென்ன வாதங்களை முன் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதா சுப்ரீம் கோர்ட் எந்த இடத்துலையுமே பொது பிரிவினருக்கான 60% மார்க்கை 50%ஆ குறைக்கணும்னு உத்தரவு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு வாங்கணும்னா அவங்க கண்டிப்பாக டெட் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்டு ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கு. மூணாவது விஷயம், பணியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு டெட் பாஸ் பண்ண மேலும் 3 வருஷம் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. அதாவது 31/8/2028 வரைக்கும் டைம் இருக்கு. நான்காவதா பார்த்தீங்கன்னா, பணியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு அவங்களோட சர்வீஸை கணக்கில் வச்சு வருஷத்துக்கு 1 மார்க் போனஸ் தரலாம்னு கேட்டாங்க. அதையும் தர முடியாதுன்னு அரசு மறுத்துட்டாங்க. சரி, ஏன் இந்த மதிப்பெண்ணை குறைக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு அரசு சொல்ற ஸ்ட்ராங்கான காரணம் என்ன தெரியுமா? தகுதி மதிப்பெண்களை முடிவு பண்றது அரசோட கொள்கை முடிவு. அது வல்லுநர் குழுவோட வேலை. தேர்வு முடிஞ்ச பிறகு தகுதி மார்க்கை குறைக்கிறது அப்படிங்கிறது அந்த தேர்வோட நம்பகத்தன்மையும் கல்வியோட தரத்தையும் ரொம்பவே பாதிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மத்திய அரசின் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 படி டெட் ஒரு கட்டாய தகுதி தேர்வு. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மாற்றுத்திறனாளிகளுக்கு சலுகை கொடுக்க மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனால் பொது பிரிவினருக்கு மார்க்கை குறைக்க என்சிஆர்டி விதிகளில் எந்த இடமும் இல்லைன்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. இதனால கடந்த 8/7/2026 அன்னைக்கு நீதிமன்றம் கொடுத்த இடைக்கால தடையை நீக்கிட்டு இந்த வழக்கை முற்றிலுமா தள்ளுபடி செய்யணுங்கிற தமிழக அரசு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆக மொத்தத்துல மதிப்பெண் தளர்வு கிடையாது, பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுதான் தமிழக அரசின் ஆணித்தரமான நிலைப்பாடு. இதுதான் இன்னைக்கான முழுமையான அப்டேட். அரசின் இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நியாயமா? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஆசிரியர் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போல தகவல்களை உடனுக்குடன் அப்டேட்ஸை தெரிஞ்சிக்க நமது விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.